அனைவருக்கும் வணக்கம். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் தமிழா கோ-பவர்ட் பை பிரிஸ்டா உமன்ஸ் வியர். அனைத்திலும் பெஸ்டா பிரிஸ்டா உமன்ஸ் வியர். ஸ்பெஷல் பார்ட்னர் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனைகள். கோ-பிரசன்டட் பை சரவணா எலைட் கோல்ட் அண்ட் டைமண்ட். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுடையப்பன். ஆக்சுவலாக ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஒவ்வொரு மாதிரி குறிப்பிடுவாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்க நம்மளுடைய இந்த காலகட்டத்தை வந்து ஒரு மெடிக்கல் ஈரானே சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ரொம்ப எவிடென்ட்டாக, ரொம்ப அப்பட்டமாக தெரியக்கூடிய துறை எங்கே அப்படின்னா பொதுவாக அந்த கைனகாலஜி, இந்த பிரசவம் ரிலேட்டட் விஷயங்களில் நிறைய இந்த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்படி இவ்வளோ மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருந்தாலும் கூட இன்னைக்கு தேதிக்கும் நிறைய பயங்கள், நிறைய குழப்பங்கள், நிறைய பதட்டங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் தான் இருக்குது. நிறைய டாக்டர்ஸ் பேசும்போது தான் சொல்கிறாங்க, இன்றைக்கி அவ்வளோ டவுட்ஸ் கேட்குறாங்க, அவ்வளோ பயம் இருக்குது, அவ்வளோ பதட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொதுவாக அந்த பயமும் பதட்டமும் ஏன் வருது அப்படின்னா, பொதுவாக நம்மளை நம்பி ஒரு உயிர் இருந்தாலே அவ்வளோ பயம் இருக்கும். ஆனால் ஒரு உயிர் நம்மக்கிட்டே தான் வரப்போகுது அப்படிங்கிறப்போ அந்த நார்மலி இந்த பதட்டம் வந்து ஜாஸ்தி ஆகுது. இந்த பயமும் பதட்டமும் சேர்ந்து சந்தோஷமும் இருக்குது, அதுவும் பேசணும் தானே. ஆக்சுவலி இது வந்து சந்தோஷமான விஷயம், சந்தோஷமான ஒரு செய்தி. ஆனால் நமக்கு வந்து இந்த சந்தோஷத்தோடு சேர்த்து பயம், ஆங்ஸைட்டின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஆட் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இன்றைக்கி இந்த தமிழா நிகழ்ச்சியில் பேச இருக்கோம். ஸோ அப்படி பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, கர்ப்பகால பெண்களின் கனவுகளும் கவலைகளும். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட வந்து இந்த பக்கத்தில் கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, கூடவே அவங்களுடைய குடும்பத்தினர் இருக்காங்க. ஸோ இவங்க இந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்றதுக்காக அவங்களோட குடும்பத்தினர் இங்கே வந்திருக்காங்க. ஓகே, முதல்ல உங்ககிட்ட தொடங்கிடலாம். பொதுவாக ஒரு காதல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த சொன்ன மொமெண்ட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஞாபகம் இருக்கும். அதே போல் இந்த மாதிரி பிரசவம் அடைஞ்சிருக்கோம், ஒரு கர்ப்பிணியாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அறிவிக்கிற மொமெண்ட் ஒன்று இருக்கும். அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக ஞாபகம் இருக்குது சார். லைக் ஃபஸ்ட்டு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தது. லைக் நான் இப்போ கூட எனக்கு அந்த மொமெண்ட் நினைக்கும் போது ரொம்ப நர்வஸாக தான் இருக்குது. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அது அந்த நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சோடனே அது என்ன மாதிரியான ஃபீலிங், மிக்சட் எமோஷன்ஸு, ஹாப்பி டியர்ஸு எல்லாமே கலந்து இருந்தது. எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே எனக்கு தெரியாத அளவுக்கு ஹாப்பியாக இருக்கேன் சார். சூப்பர், ஓகே, குட். நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்கன்னு தெரிஞ்ச மொமெண்ட் எப்படியாக ஃபீல் பண்ணீங்க? அது நானே குழந்தை தான், எனக்கே ஒன்றுமே தெரியாது. விடாம வச்சிருக்கீங்க. அப்படிதான் இருக்கு. இல்லை, உண்மையில இப்படிதான், எனக்கே ஒன்றும் தெரியாது. என்னை பார்த்துக்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும். அந்த டைமில் நமக்குள்ளே வந்து ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லும் போது அப்போ வந்துட்டு ஒரு ஃபீலாக எனக்கு பண்ண முடியல. அது போயிட்டு எனக்கு ஹார்ட் பீட் கேட்கும் போது தான் லிட்டரலாக எனக்கு அழுக அப்படிங்கிறது வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஹஸ்பண்டை சொன்னோன்னே அவங்க ரொம்ப ஷாக்காகி ஓடிட்டாங்க. அவங்களுக்கு எப்படி சொல்றது, ரொம்ப கூச்சமாயிட்டு போல நான் சொல்றதுக்கே அவங்களுக்கு ஓடிட்டாங்க. கணவர் வந்திருக்காங்க? வரலையா? கோ சிஸ்டரோட வந்திருக்கு. ஓகே ஓகே. வேற நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னு தெரிஞ்ச அந்த மொமெண்ட் எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு? என்னை வந்து மேரேஜ் ஆகி செகண்ட் மந்தே கேட்டாங்க எங்கள் மாமியார் சைடில், என்ன விசேஷம் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு செம்ம ஷாக்காக இருந்துச்சு. நான் அவங்ககிட்ட டேரெக்டாக சொன்னேன், இன்னும்மா இப்போ தானேம்மா ஆயிருக்கு, எதுக்குமா இவ்வளோ அவசரம், எப்படி இருந்தாலும் நம்ம தானே பார்க்க போகிறோம். அப்புறமா என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நிறைய பேசி அவரை ப்ரெஷர் ஆக்கி விட்டாங்க. எல்லாரும் இப்படி கேட்குறாங்க, பிரியா தப்பு, 1 இயர் தள்ளி போகிறது தான் ரொம்ப தப்பா, அதுக்கப்புறம் நிற்காதான் நமக்கு, எல்லாரும் பயமுத்துறாங்க, அப்புறம் நம்ம குழந்தை என்னென்ன பண்ணுறது அப்படி சொல்லி அவர் கேட்கும் போது எனக்கு ரொம்ப என்னடா இப்படிலாம் கேட்குறாங்களே, இவரும் வந்து கேட்குறாரு அப்படி சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எவ்வளோ பேர் வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க, ஒரு 6 மந்த்தாக என்ஜாய் பண்ணுறாங்க, ஹனிமூன் கூட எதுவுமே போகல. ஏன்னா வந்து அந்த டைமில் எங்கள் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் மட்டும்தான், நானும் ஜாபை குவிட் பண்ணிட்டேன் அந்த டைமில். அதனால் நாங்கள் எந்த ஒரு ஆசையும் வச்சுக்கல. கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் சொன்னேன். அவருக்கு கண்ணெலாம் கலங்கிடுச்சு. செகண்ட் என் ஆயா கிட்ட தான் காமிச்சேன். எனக்கு என் ஆயானா ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் எனக்கு வளர்க்க, சின்ன வயசுல அவங்க தான் வளர்க்குறாங்க என்ன. அவங்ககிட்ட என்னன்னு சொன்னால், எங்கள் தாத்தா இறந்து 2 இயர்ஸ் ஆகுது. நான் சொன்னேன், ஆயா நெய்னான்னு தான் சொல்லுவேன் எங்கள் தாத்தாவை. நெய்னா வரப்போறாரியா சொன்னோன்னே அழ ஆரம்பிச்சிட்டாங்க செம்மையாக. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னை பார்க்குறதுக்குனே ஊர்லேருந்து, விழுப்புரத்துலேருந்து வந்தாங்க உடனே. உங்கள் பேத்தி கர்ப்பமாக இருக்காங்க. முதல்ல அவங்க கர்ப்பமாக இருக்காங்கன்னு சொன்னோன்னா உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்து, எவ்வளோ சந்தோஷம்? ரொம்ப சந்தோஷம். எனக்கு எங்கள் குடும்பத்திலேயே அவள் தான் முதல் வாரிசு. ரொம்ப சந்தோஷம். நான் வந்து 6 பிள்ளை பெற்றேன். நான் வந்து நட்டுட்டு களை பறிச்சுட்டு அப்போ போய் டெலிவரி ஆகிடும். அப்படிலாம் இல்லை என் பேத்தி. ஒரு வேலை கூட செய்ய மாட்டா. அவ்வளோ அருமையாக நாங்கள் கையில் தாங்கி பிடிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். ரைட். இப்போ அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லணும். ஒரு 6 பிரசவம் பார்த்த ஒரு ஆள் ஒரு அறிவுரை சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அம்மா, நீ எழுந்து உக்காந்து படுக்கணும்.
அப்படியே ஒரு கழிச்சிங்க இப்படி சாயக்கூடாது, அப்படி சாயக்கூடாது, ஏந்து உக்காந்து படிக்கணும், படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் எல்லாருமே சின்ன சின்ன வேலையை செய்யுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு நார்மலாக நல்லா குழந்தை பிறக்கும். ஓகே ஓகே குட். ஆக்சுவலாக இந்த கர்ப்ப காலத்தில் முக்கியமான ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் என்ன அப்படின்னா குழந்தையோட ஒரு அசைவு. திடீர்னு எத்தி உதைக்கிறதா இருக்கலாம், இல்லை வந்து சின்ன சின்ன மூமெண்ட்ஸாக இருக்கலாம். அதை வந்து குறிப்பிட்டு ஏதாவது பாட்டு வரும்போது, அதாவது குறிப்பிட்ட சத்தம் கேட்கும்போது, இல்லை யாரோட குரல் கேட்கும்போது அந்த மூமெண்ட் இருக்க உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி யாருக்காவது அந்த மொமெண்ட்ஸ் உருவாயிருக்கா? எனக்கு சாங்கை விட அவர் பேசினா ரொம்ப கிக் கொடுத்துட்டே இருக்கும். கணவர் பேசினா ஆமாம், நைட்டில் அவர் வந்து வேலைக்கு போயிட்டு லேட்டாக தான் வருவார். ஒரு 12 o'clock 2 o'clock ஆகிடும் தூங்குறதுக்கு. அப்போ எனக்கு தூக்கம் வரும்போது இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. உன் கணவரும் குழந்தையுமா? பாப்பாவும் உட்காந்து பேசி அது நல்லா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்கும். எனக்கு செம்ம தூக்கத்தில் இருப்பேன். ஆனால் இவன் பேசினா மட்டும் அவ்வளோ ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிடும். நான் மார்னிங்லேருந்து பேசுவேன், விளையாடாது. அதே மாதிரி மார்னிங் வந்து இவர் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டாருன்னா எனக்கு இது அன்றைக்கி டே ஃபுல்லாகவே எனக்கு வாமிட் எடுக்க வச்சிரும், என்னை ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆக்கிடும், நான் ரொம்ப டயர்ட் ஆகிடுவேன். இவர் ரிட்டன் வந்துட்டாருன்னா நான் ரொம்ப ஆக்டிவ் ஆகிடும், இது ரொம்ப ஆக்டிவ் ஆகிடும். அது இவர்கிட்ட மட்டும் அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்குது. வித்தியாசமாக இருக்கு. என்ன பேசுவீங்க குழந்தையோட, என்ன பேசிப்பீங்க நைட்டு? ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் தான் வரேன் சார். தங்கப்பிள்ளை என்ன பண்ணுறீங்க, அவள் ஸ்டார்டிங்கில் அவள் சொல்லும்போது நானே நம்பலை. நான் இல்லாத டைமில் வந்து ரொம்ப அவள் தொல்லை கொடுக்குறான்ற மாதிரிலாம் சொல்லுவான், நான் நம்பலை. ஒரு டைம் இப்போ ஒரு 8 month ஸ்டார்டிங்லேருந்து தான் வந்து நான் பேசும்போது என் குரலை கேட்டாலே அது மூமெண்ட் ஒன்று செம்மையாக கொடுத்துட்டு போகும். அது அப்படி இவ்வளோ பெரிய முட்டை மாதிரி வந்துட்டு போகும்போது அது பார்க்கறதுக்கு எனக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஏதோ ஸ்கேனில் பார்த்த மாதிரி சொல்கிறீங்க? ஆமாம் சார், கிளியராக தெரியும் சார். அந்த ஒரு பாடி இட்டு வந்து இட்டு போகும். அது இல்லை, நான் வந்து அந்த 1 2 3 போடுவேன். 1 2 3 இட்டு சொல்லிட்டு விளையாடும் போது குடுக்குன்னு ஓடி போகும். அது என் வாய்ஸ் நல்லா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதனால் நல்லா எனக்கு அவள் சொன்னதுக்கப்புறம் நோட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. டெய்லி நைட்டு அது 2 மணி ஆனால் கூட அந்த அம்மா இப்படி இழுத்துட்டு போகும்போது தான் வந்து நான் புஜி நோண்டுவேன். 2 பேரும் இப்போ உதவாங்க போகிறீங்கன்னு சொல்லி திட்டுவாங்க. ஓகே குட் குட். ஓகே, வேறு எந்த குரலுக்கு, எந்த சப்தத்துக்கு, எந்த பாட்டுக்கு ஒரு சின்ன மூமெண்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? எனக்கு பர்டிகுலராக இதுன்னு சொல்ல முடியாது. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் இந்த டைமில் கொஞ்சம் மெலடியாக சாங்ஸ் கேளுங்க, கொஞ்சம் குழந்தைக்கு நல்லா குறிப்பிட்ட பாடல்னு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நான் இப்போ ரீசெண்டாக என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, மெலடி சாங்லாம் கேட்டால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, நல்லா குத்து சாங்காக கேட்டால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் வருது எனக்கு. அந்த மாதிரி பர்டிகுலரான தேவாசா சாங்ஸ் எதுனாலும் அந்த கொத்தால் செவடி லேடி போட்டால் உண்மையில ரெஸ்பான்ஸ் இருக்கா? உண்மையுமே அந்த குத்து சாங் கேட்டால் ரெஸ்பான்ஸ் இருக்கு. இந்த பாட்டு தானே அது? இருக்கா? கருவுள்ளே தேவாசார் ஃபேனா? ஓகே, கீழே விடுங்க. எனக்கு சாங்லாம் கேட்கும்போது இது வரைக்கும் எந்த ரியாக்ஷன் காமிச்சதே இல்லை. அது ஏன்னு தெரியல. விஜய் சித்து விலாக்ஸ் இருக்குல்ல சார், அது நான் பார்த்து நான் ஹாப்பி ஆகிறதுனால பேபி கிக் பண்ணுறாங்களா இல்லை என்ன விஷயம்னு தெரியல. அது ஓடும் போதெல்லாம் ஃபுல் ரொட்டேஷன், ஒரே டான்ஸு மூமெண்ட்டு அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கிஸ் பண்ணாங்கன்னா ஓங்கி ஒரே மிதி, நல்லா ஸ்ட்ராங்கான கிக்கு, என்னால் வலியே தாங்க முடியாது அந்த அளவுக்கு. அவங்க கிஸ் பண்ணாங்கன்னா அடுத்த செகண்ட் இப்படி ரியாக்ஷன் கொடுக்கும். ஓகே, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த பக்கம் பேசும்போது இந்த பாட்டிமா சொன்னாங்க, நான் வந்து 6 பிரசவம் பார்த்த ஒரு ஆள், அப்போ வந்து களை பறிப்பேன், நான் தான் விவசாய வேலைலாம் பார்ப்பேன், அந்த அளவுக்கு நான் வந்து 6 பிரசவத்துக்கு ஸ்ட்ராங்காக பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி தேதிக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சேலஞ்சில் ஒன்று என்னென்னா, நம்ம நிறைய ஃபிசிக்கல் ஒர்க்கை விட்டுட்டோம். நம்ம வந்து சிட்டிங் ஒர்க்லேயே மாறிட்டோம். நிறைய ஐடி அந்த மாதிரி போனதுனால ஃபிசிக்கல் ஒர்க் நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இப்போ என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரெக்னன்சி டைம் வரப்போ நம்ம செயற்கையாக ஒரு ஃபிசிக்கலாக ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்று இன்வால்வ் பண்ணால் தான் ப்ரெக்னன்சி இன்னும் கொஞ்சம் ஈஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு நிறைய இந்த ப்ரெக்னன்சி சார்ந்த துறைகளில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துருக்கு. அதில் ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கைனிக் ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறாங்க. இந்த கைனிக் ஃபிசியோதெரப்பியில் நீங்கள் கர்ப்பமாக இருக்கும் பொழுது என்னென்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ப்ப காலம் இன்னும் ரொம்ப எளிதாக இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேஷன் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்காக நிறைய துறைகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம கூட ஒரு சிறப்பு விருது வர இருக்காங்க, கைனிக் ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் கவிதா சரவணன் அவர்கள். இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ தான் புதுசாக எவால்வ் ஆகிட்டு இருக்க வரக்கூடிய ஒரு இதாக இருக்குது. முன்னே வந்து பெருசாக இது மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஏதாவது ஹாஸ்பிட்டல் போனால் கூட கைனகாலஜின்னு இருக்கும் தவிர கைனக் ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையாது. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதோடைய முக்கியத்துவம் என்ன? அப்படி சொல்ல மாட்டேன், இப்போ தான் தெரிய வருதுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் 25 years முடிஞ்சிடுச்சு. MBBS பண்ணிட்டு ஸ்பெஷலைசேஷன் பண்ணுற மாதிரி பேசிக் ஃபிசியோ பண்ணிட்டு அதுலேயும் ஆர்த்தோ ஃபிசியோ இருக்கும், நியூரோ இருக்கும், கைனக்கும் இருக்கும். ஸோ கைனக்கில் எப்படின்னா லைக் ப்ரெக்னென்சி எப்போயே எக்ஸசைசஸ் கொடுக்குறோம்.
ஒரு 5th மந்த்துக்கு அப்புறம் அவங்களோட டாக்டர் வந்து இஸ் ஓகே, அவங்களோட ப்ரெக்னென்சி நல்லா இருக்குது, ஷீ இஸ் எலிஜிபிள் டு கோ ஃபார் எக்ஸசைசஸ்னால் அவங்க இடுப்பு வட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி எக்ஸசைசஸ் கொடுத்தா பாப்பா வளர்கிறதுக்கும் பாப்பா இறங்குறதுக்கும் அதிகமாக இடம் இருக்கும். ஸோ எக்ஸசைசஸ் ப்ரெக்னென்சி எப்போ பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஹெல்த்தியாகிறாங்க. அவங்க ஹெல்த்தியானாங்கன்னா அவங்கள வளர்கிற குழந்தை ஹெல்த்தியாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி உங்கள் ப்ரெக்னென்சி நீங்களே என்ஜாய் பண்ணுறீங்களா? எப்படி கூகுளோடையா? ஒரு பயத்தோடு தான் என்ஜாய் பண்ணுறோம், ஒரு வலியோடு என்ஜாய் பண்ணுறோம். இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது இல்லையா? ஸோ அந்த வலிகளை கம்மி பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி உள்ளே இருக்க சதைகளை விரித்து கொடுக்குறோம். ஸோ பாப்பா வளர்கிறதுக்கும் பாப்பா இறங்கி வர்றதுக்கும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் ப்ரெக்னென்சி எப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இடுப்புலி தாங்குகிற ஸ்டாமினா வருது. ஓகேயா? அதே மாதிரி லேபர் அப்போ வந்து நாங்கள் படுக்க விடுறதில்ல இல்லையா? படுக்க விடுறதில்ல. வில் கீப் த மொபைல். ஏன்னா அவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம மூமெண்ட்டில் இருக்கும்போது வலி தெரியாது, இடுப்புலி அவ்வளோ தெரியாது. பூமி ஈர்ப்புக்கு பாப்பாவும் சீக்கிரமாக இறங்கி வரும். ஆமாம். அண்ட் டெலிவரி வந்து நார்மல் டெலிவரின்றது கிடையாது, ஈஸி டெலிவரி. ஸோ சீக்கிரமாக டெலிவரி ஆகும்போது அம்மாவுக்கும் அவ்வளோ பிரச்சனை இருக்கிறது இல்லை, குழந்தைக்கும் அவ்வளோ பிரச்சனை இருக்கிறது இல்லை. ஸோ அது ஒன்று. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், நார்மல் டெலிவரிக்கான சான்சஸ் அதிகமாகுது. அதே மாதிரி ப்ரெக்னென்சி அப்போ எக்ஸசைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட நார்மல் ஷேப்புக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக வர முடியும், உங்களோட நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக வர முடியும். ஆல்ரைட் டாக்டர், பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் ப்ரெக்னன்சி நேரம் க்ரூஷியல் நேரத்தில் எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம். ரொம்ப நன்றி. பொதுவாக பெண்களுக்கு வந்து மென்சுரேஷன் பீரியடில், மாதவிடாய் பீரியடில் வந்து மூட் ஸ்விங்ஸ் இருக்குது. ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். நாங்களே கூட மூட் ஸ்விங்ஸ்க்கு ஒரு டாபிக் கூட பண்ணோம். அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அது குறிப்பிட்டு அதுவும் ப்ரெக்னென்சி நேரத்தில் கர்ப்பிணியாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் இந்த மூட் ஸ்விங்ஸ்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு அது போல் எப்போல்லாம் நீங்கள் இந்த மூட் ஸ்விங்ஸ் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஆமாம் சார், ப்ரெக்னென்சியில் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சும்மா ஹஸ்பண்ட்க்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் ஏதாவது ஃபஸ்ட்டு வந்து சண்டை வரும். ஃபஸ்ட்டு வந்து நான் நினச்சிப்பேன் அவர் மேலே தான் தப்பு, நம்ம இப்போ பயங்கரமாக சண்டை போடணும்னு சண்டை போட்டுருவேன் சார். அப்புறம் அவர் வந்து சாரி கேட்பார்ல, ஐயோ சாரிலாம் கேட்குறாரு, நம்ம மேலே தான் தப்பு போல், சே நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம தான் பிரச்சனையை உருவாக்குறோம் போல், நமக்கு தான் மூட் ஸ்விங்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, நம்மளே ஒழுங்காக அமைதியாக இருக்கலாம்ல அப்படின்னு அதையும் நினச்சி அழுவேன். அவர் கூட சண்டை போட்டா, சே எப்படி சண்டை போடுறாரு பார்த்தியா அப்படி அதையும் நினச்சி அழுவேன். அதாவது ஒரே டைமில் அம்பியாவும் இருப்பீங்க, அண்ணியாவும் இருப்பீங்க. அந்த மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு மாறுறேன். அதுக்கப்புறம் அதையும் நினச்சி நமக்கே மூட் ஸ்விங் வருது, நம்ம இனிமேல் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் போல் அப்படின்னு நானே நினச்சிப்பேன். இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. ப்ரெக்னென்சி டைமில் இன்னும் அதிகமாக இருக்குது. ஆனால் உங்கள் நிலைமை ரொம்ப பாவம் தான். எதுக்கு மூட் ஸ்விங் ஆகுதுன்னு தெரியாமலே மூட் ஸ்விங் ஆகுதுங்கிறதுங்களே. எப்படி சமாளிக்கிறீங்க வீட்டில்? சமாளிக்கிறது பிரச்சனை இல்லை சார். ஏதாச்சும் வேலை செய்ய சொன்னால் செய்யணும்னு சொல்லுவேன். உடனே செய், அப்பயே சொன்ன உடனே செஞ்சிடணும். அடுத்த வருஷம் பையன் கொஞ்ச நேரம் செய்கிறோம், கொஞ்ச நேரம் கழிச்சு செய்கிறோம், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறமா செய்கிறோம் சொன்னால் அப்படிலாம் இல்லை. உடனே செய், இப்பயே செஞ்சாகணும். உடனே டென்ஷன் ஆயிடுறது, நம்ம என்ன சொல்கிறது, உடனே உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்படிதான் சார். நான் சொல்லும் போது அவர் செய்யலைன்னு உடனே சொன்ன உடனே செஞ்சாதான் என்ன அந்த வேலையை, அதை நான் 10 கத்தி நானே செய்ய ஆரம்பிச்சிருவேன் சார். வேணும்ட்டே அதை செஞ்சுட்டு ஓகே செஞ்சாச்சு, இப்போ அடுத்து அவர்கிட்ட போய் சண்டை போடலாம், ஏன் செய்யலை, நான் சொன்ன உடனே செஞ்சுருக்கணும்ல, ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லி அதை வேற ஒரு பெரிய இஷ்யூவாக கிரியேட் பண்ணி மூட் ஸ்விங்ஸ் பிரச்சனை மாதிரி தெரியலையே. ஓகே, வேற ஸ்டார்டிங்ல வந்து நம்ம மூட் ஸ்விங் ஆகுறோம் நமக்கே தெரியல, எல்லா தப்பும் ஹஸ்பண்ட் மேல தான் அப்படிதான் தோணுச்சு. அது எப்பயுமே அப்படிதான் தோணும். இந்த நேரம் இல்லை, எல்லா நேரமும் அப்படிதான் தோணும். முடியலன்றது ஃபர்ஸ்ட் தெரியல, ஹஸ்பண்ட் ஏதோ பண்ணிட்டாரு அதனால நமக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் அழுக. முன்னாடி அவ்வளோ அழுக வராது, இப்போ எதாக இருந்தாலும் உடனே சாப்பிட கொடுக்கலன்னா அழுக, பசிச்சிருச்சுன்னா அழுக, எல்லாத்துக்கும் அழுக. முக்கியமான பிரச்சனை வேற சார், இப்போ ஒரே ஞாபக மறதியாக இருக்குது. எது நினைக்கிறோன்னு அடுத்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கேட்டால் ஒன்றும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. சண்டையே மறந்து போகுது, என்ன நம்ம எதுக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னே மறந்து போயிடுது. அதெல்லாம் பரவாயில்லைங்க சார். அவங்களுக்கு கால் வலி, இடுப்பு வலிலாம் இருக்கும்ல, நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ தான் இடுப்பை அமுக்கி விட்டுருப்போம். அமுக்கிட்டு காலை அமுக்கி முடித்த உடனே எனக்கு ஒன்றும் இடுப்பு அமுக்கவே இல்லை. மூட் ஸ்விங்கில் உங்களுக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் என்ன? எனக்கு வந்து இப்போ வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்றதுனால என்னை ஓவர் கேர் பண்ணணும்னு எனக்குள்ளேயே அது தோண ஆரம்பிச்சிச்சு சார். உங்களை நல்லா பார்த்துக்கணும், எல்லாருமே நல்லா பார்த்துக்கணும், நம்மளை யாருமே திட்டக்கூடாது அப்படின்றது. திட்டும் போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என்ன இப்படி பேசுறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வருது? அந்த டைமில் வந்து எதுக்கு நான் அழுகுறேன்னு தெரியாது. ஆனால் ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்டை செம்மையாக திட்டிடுவேன் சார் எல்லாத்துக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம மேலே தப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், உட்காந்து யோசிப்பேன். ஒரு முடிவு எடுத்துருவேன், நம்ம இதுக்கப்புறம் நம்ம குழந்தைய மட்டும் தான் பார்க்கணும், வேறு யாரும் நமக்கு தேவையில்லை. நம்ம அடுத்த நாளே நான் அதே சண்டை தான் சார் போடுவேன். அதனால் சரி பண்ணிக்க முடியல. என் பாட்டி வந்து எனக்கு செம்மையாக சப்போர்ட் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, பாவம் அந்த புள்ள விடுன்னு. ஆனால் அவருமே புரிஞ்சுப்பாரு, ஆனாலும் திருப்பி அதே விஷயத்தை அவர் பண்ணுறாரு.
நேத்து கூட சண்டை தான் எங்க அதேதான். ஹஸ்பண்ட் கிட்ட. ஓகே, இந்த காலத்து பிள்ளைகளுடைய கணவர்கள்லாம் வந்து கால் அமுத்தி விடுறது, இடுப்பு பிடிச்சு விடுறது இதெல்லாம் பண்றாங்க. ஆமா. உங்களுக்கு வலிக்கு அப்படின்னு சொன்னப்போ உங்க கணவர் அதெல்லாம் பண்ணிருக்காப்லையா? இல்லை சார், எங்கள் கணவர் அதெல்லாம் செய்ய மாட்டார். கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கிறேன். என்ன சொல்லுவாப்ல? நீ பார்த்து ஏன் வேலை செய்யுமா, வேலை செய்தால் சரியாக போயிடும், ஏன் அதெல்லாம் வந்து காலம் போகணும் கையாம போகணும், அதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டார். ஆனால் எங்கள் வீட்டுக்காரையும் நான் வேலையும் வாங்க மாட்டேன். உங்களுக்கு ஆசை இருந்திருக்கா? இப்போ நம்ம கை கால்லாம் வலிக்குது, ஒரு நாள் வந்து சுடுதண்ணி வச்சு ஒத்தனை கொடுத்தா நல்லா இருக்கும், ஒரு நாள் கால் பிடிச்சா நல்லா அவருக்கு இருக்கும். தான் நான் செய்வேன். உங்களுக்கு ஆசை இருந்திருக்கா? எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் அவர் செய்ய மாட்டாரு. நான் அவருக்கு செய்வேன். இப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் கேட்குறாங்கல்ல, என் பேத்தி என் பேரனை உண்டுலன்னு ஆக்கிடுவா, காலை அமுச்சு விட்றா, கையை அமுக்கி விட்றா, அப்போ தாண்டா எனக்கு தூக்கம் வரும், என் வயிற்றுல இருக்கிறது கத்துதுரா, எனக்கு இது வாங்கி கொடுறா அதை வாங்கி கொடுறா, தொல்லை பண்ணிடுவா அந்த குழந்தைய. உங்களுக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணுது? கோவமா வருதா? ஆமா, ஏன்? ஏமா அந்த புள்ளைய அப்படி வேலை வாங்குற, அது யார் பத்த புள்ளையோ அந்த புள்ளைய அப்படி காலை அமுக்க சொல்றியே. அது ஒண்ணு சார், அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ நான் வந்து வயிறு வந்து ஓப்பன்ல வச்சு பார்த்துட்டே இருப்பேன், நான் அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டே இருப்பேன். அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வயிற்றுக்கு முத்தம் கொடுக்கும்போது அவங்களுக்கு வெக்கம் வரும், அவங்க வெக்கப்பட்டு குனிவாங்க. அவர் முத்தம் கொடுப்பாரு, முத்தம் கொடுத்தா அது விளாடும், அது நல்லா ரொம்ப டச் பண்ணும். சந்தோஷமா தானே இருக்கு? சந்தோஷம் தான், ஒரு பக்கம் சந்தோஷம் தான், ஒரு பக்கம் கோவம் இருக்கும். எது கோவம்? உங்க புருஷன் அதெல்லாம் பண்ணலன்னு கோவமா? அப்படிதான், அவர் பண்ண மாட்டாரு, வர அவர் வரவும் செய்யாத சொல்ல வந்தாரு, சொல்ல வந்துட்டு ஐயோ அப்படின்னு மாத்துட்டாங்க, அதானே? ரைட். ஆக்சுவலாக இந்த கல்ச்சுரல் ஷிஃப்ட், ஜென்ரேஷன் ஷிஃப்ட் ரொம்ப முக்கியமான ஷிஃப்ட் இதுதான். முந்தைய காலத்தில் இருந்த நிறைய பெண்களுக்கு வந்து அவங்க கணவர்கிட்ட ஏதாவது கேட்கறது கூட பயமாக இருந்தது. ப்ரெக்னன்சி டைமில் கேட்டால் என்ன சொல்லுவாங்களோ, என்னைய போய் கால் பிடிக்க சொல்கிறீங்கன்னு கேட்டுருவாங்களோன்னு பயத்தில் தயக்கத்தில் கேட்காமலே இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் இருக்கவங்க அதை கேட்டு அந்த கணவரில் அவர் செய்கிறாங்கங்கப்போ பார்க்க ஒரு மேலே சந்தோஷமாக இருக்குது. இப்போ ப்ரெக்னன்சி சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த பிரசவ காலத்தை எப்படி எளிதாக்குவது அப்படிங்கிறது. ஸோ இந்த பிரசவம் சார்ந்து நிறைய ப்ரொஃபஷன்ஸுமே கூட டெவலப் ஆயிருக்கு. இந்த எளிதாக்குவது குறித்து நிறைய துறைகள் வந்திருக்கு. அதில் மிக முக்கியமாக ஒன்று என்னென்னா ப்ரெக்னன்சி யோகா இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் எந்தெந்த யோகாக்கெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இந்த பிரசவ காலம் இன்னும் எளிதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு துறை தான் இது. ஸோ இன்றைக்கி நம்மோட ஒரு சிறப்பு விருந்து இருக்காங்க. புவனா செல்வராஜ் அவர்கள், ப்ரெக்னன்சி யோகா இன்ஸ்ட்ரக்டர். ஸோ இப்போ இதில் பேசிக்காக நீங்கள் என்ன சொல்லி தருவீங்க? இது யாருக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட்? இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லாருமே அதை செய்யணுமா, இல்லை இது யார் ஒரு வல்னரபிள் குரூப் இவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க பண்ணியே ஆகணும் அப்படின்னா யாரை சொல்வீங்க? ஆக்சுவலாக சார், ப்ரெக்னன்சி யோகா பண்ணுறதுனால நார்மல் டெலிவரி தான் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவலாக ஒரு பேச்சு இருக்குது. ஓகே, ப்ரெக்னன்சி யோகா வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஆனால் ப்ரெக்னன்சி யோகா பண்ணுறது நாட் ஒன்லி நார்மல் டெலிவரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணல. ஏன்னா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும், நிறைய காம்ப்ளிகேஷன். லைக் அவங்களுக்கு கால் பிடிச்சி இருக்கும், கிராம்ப்ஸ்ன்னு சொல்கிறது, அண்ட் கால் வீக்கம் இருக்கும். பேக் வந்து குழந்தை வயிறு பெருசாக அவங்களோட பேக் பெயின் ஜாஸ்தி ஆகும், நெக் பெயின் ஜாஸ்தி ஆகும், மூட் ஸ்விங்ஸ் ஆகும். இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணுற இந்த யோகா ஆசனாஸ், பிராணாயாமாஸ் அண்ட் எக்ஸசைஸ் மூலமாக, மெடிடேஷன் இது மூலமாக அழகாக கிளியர் பண்ணலாம். பட் பொதுவாக வந்து கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோகா பண்ணால் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு. அதை தாண்டி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆல்ரைட், ஓகே. இப்போ இந்த யோகாஸ்லாம் வந்து வீட்டில் பண்ணலாமா, இல்லை ஏதாவது கிளாஸில் வந்து உங்களுடைய சூப்பர்விஷனில் தான் பண்ணணுமா? சூப்பர்விஷனில் பண்ணால் பெஸ்ட்டு சார். ஏன்னா எல்லாரோட ப்ரெக்னன்சியும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால டாக்டர்ஸ் வந்து இது பண்ணுங்க, இது பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. லைக் குழந்தை வந்து தலை மேலே வச்சுட்டு இருந்தாங்கன்னா ப்ரீச் ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து சில பொசிஷன் வந்து பண்ணக்கூடாது. பட் காமனாக நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்து 3rd ட்ரைமஸ்டரில் இந்த யோகாலாம் பண்ணுங்க அப்படின்னா அது கொஞ்சம் சிரமமாயிரும். ஸோ எப்போவுமே ஒரு மானிட்டர் ஒருத்தர் மூலமாக பண்ணுறப்ப இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. உங்களுடைய மேற்பார்வையில் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு, அதுதான் நீங்கள் ரெக்கமெண்டும் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ பார்க்குறவங்களுக்கு இப்போ சின்ன எளிய முறைகளான யோகாக்கள் இருக்கும்ல, இது வீட்டிலே செய்யறது, அது போல ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணி காட்ட முடியுமா? 34 வீக்ஸ் மேலே இருக்கும் சார். கணவர் வந்தால் நல்லா இருக்கும். கணவர் வரணுமா? வாங்க. நல்லா சைடில் வச்சுட்டு இந்த டில்ட்டிங் கொடுங்க. இது உங்களோட பெல்விக் மசில்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் பேபியை புஷ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இட் கேன் பி வெரி ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அது குழந்தை நல்லா டைலட் ஆகி கீழே வர்றதுக்கு இந்த பால் எக்ஸசைஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணும்.
பாப்பா கீழே இறங்க இவங்களுக்கு அந்த பெல்விக் ஏரியாலாம் ரொம்ப பெயின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ண அந்த இடம் கொஞ்சம் சூதிங்காக இருக்கும் உங்களுக்கு. சார் வேற யாராவது? மூச்சிலுங்க, இன்ஹேல், உட்காருங்க, மவுத் எக்ஸேல் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற இந்த மவுத் எக்ஸேல் உங்களோட பாடியில் இருக்க மசில் டைட்னஸை கம்மி பண்ணும். நீங்கள் பேபியை புஷ் பண்ணுற டைமில் இப்படி பல்ல கடிச்சிட்டு பண்ணுறப்ப நம்ம மசில் எல்லாம் டைட் ஆகும். இப்போ இதெல்லாம் உங்களோட டெலிவரி ப்ராசஸ் ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சார், சப்போர்ட் பண்ணும். பொதுவாக இந்த பிரசவ காலத்தை வந்து இன்னும் எளிதாக்குறதுக்காக நிறைய காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷனை வந்து குறைக்கிறதுக்காக பொதுவாக டான்ஸ் மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சி ஏற்படுது. அகைன் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏற்பட்ட மாதிரி ஆச்சு. ஸோ அதை டெமோ பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட சில பேர் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க டான்ஸ் ஆடும்போது அவங்ககிட்ட ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சுல்ல, அந்த மகிழ்ச்சியை கொண்டு வரதுக்காக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி டான்ஸ் மாதிரி விஷயங்கள். பொதுவாக வளைகாப்பே வந்து நம்ம எதுக்கு பண்ணுறோம், அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அந்த காலகட்டத்தில். ஸோ அது போல் அவங்க அன்றாட ஆக்டிவிட்டீஸில் சந்தோஷமாக இருக்கணுக்காக இது போல் டான்ஸ் பல விஷயங்களை பண்ணுறோம்ல. தேங்க்யூ மேடம், ரொம்ப நன்றி நிகழ்ச்சி நடந்துருக்கு. தேங்க்யூ. பொதுவாக நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், மேலை நாடுகளை தவிர மற்ற நாடு, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்க பெண் யாராவது ஒருத்தவங்க வந்து பிரசவம் கர்ப்பிணியாக இருக்காங்க அப்படின்னாலே நம்ம முதல்ல ரொம்ப கூர்ந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துப்போம். மற்ற நாடுகளில் நீ அந்த வேலையை செய், இந்த வேலையை செய்யின்னு சொல்லுவாங்க, அவங்க டெலிவரி நல்லா இருக்கணும் அப்படிங்காங்க. நம்ம ஊரில் நீ வேலை செய்ய வேண்டாமா, வீட்டில் இருமா, இந்த இப்படி பார்த்துக்கமான்னு பொண்ணே பூவேன்னு பார்க்குற வழக்கம் தான் இருக்குது. ஆனால் அதுவே கூட நம்ம ஊரில் இருக்க பெண்கள் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நான் கர்ப்பமாக இருக்கேன், நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நான் கர்ப்பமாக இருக்கேன், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ அப்படி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்னென்ன விஷயங்களை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க, என்னென்ன விஷயம் சொல்கிறாங்க? எங்கள் வீட்டில் எப்படின்னா வேலையெல்லாம் செய்ய சொல்லி யாரையுமே வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. நாங்கள் 2 பேரும், நான் பெரிய மருமக, அவ சின்ன மருமக, வேலை செய்ய சொல்லி எந்த ஒரு கம்பல்ஷன்ஸும் இருக்காது. எனக்கு என்னென்னா, நானுமே இப்போ தான் ப்ரெக்னென்சி எல்லாமே வென்ட்ரூ பண்ணி வந்திருக்கேன். இவகிட்ட என்னென்னா, எனக்கு வந்துட்டு ஒரு 6 months ஒரு 8 monthsக்கு அப்புறமா வந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு 3 to 4 monthsலேயே வந்து சொல்கிறப்போ இவன் நிஜமாக தான் வந்துட்டு சொல்கிறாளா, இல்லை நிஜமாவே அவளுக்கு தூக்கம் வருதா, இல்லை வேலை செய்யறதுக்கு ஏதாவது வந்துட்டு சாக்கு பூக்கு சொல்கிறதுக்காக இப்படி சொல்கிறாளன்ற ஒரு டவுட் எனக்கு இருக்கும். உண்மையிலே இந்த கர்ப்பமாக இருக்க இங்கே ஒரு விஷயத்தை வச்சு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்களா இல்லையா? அவங்க மனசாட்சி சொல்லுங்க. தூங்குற விஷயத்தில் எடுத்துக்கிறேன், ஒத்துக்கிறேன். அது ஓகே தான், நல்லது தான், தூங்குறது நல்லது. ஓகே, வேற? என் ஒய்ஃப் வந்து வேலை விஷயத்தில் சொல்ல மாட்டாங்க, இந்த சாப்பிட்ற விஷயத்துலாம் வந்து ரொம்ப பிளாக்மெயில் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், உள்ள பாப்பா உதைக்கிறான், நீ வாங்கி கொடுக்கலன்னா பாப்பா காதில் வந்து சிவி வந்துடும். ஐஸ்கிரீம் காவாமா சார்? அது கிரேவிங்ஸாக இருக்குது. நான் என்ன சார் பண்ணுறேன், உண்மையாகவே கிரேவிங்ஸாக இருக்குது அது. ஆனால் அவர் வாங்கி தர மாட்டாங்க. நான் ஒன்றே இல்லை, எனக்கு பாப்பா தான் கேட்குது அப்படின்ட்டு வீடியோஸ்லாம் அனுப்பிச்சி விடுவேன். இங்கே பாரு, இந்த வீடியோஸில் சொல்லியிருக்காங்க பாப்பா ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னா. நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்க ஒரே காரணத்தை வச்சு என்னென்ன அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்கிறாங்க? சார், அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. எதெல்லாம் அவள் சாப்பிடணும்னு நான் விருப்பப்பட்டேனோ அது எல்லாம் வேண்டான்னா சார். ஃபஸ்ட்டே அந்த மாங்காய் தான் சார். இதை வந்து நான் வாங்கி கட் பண்ணி அவளுக்கு ரெடி பண்ணி கொடுத்தா, அம்மா இதெல்லாம் எனக்கு வேண்டாம்மா அப்படின்னா, ஐயோ இது தானடி எல்லா பிள்ளைகளும் கேட்பாங்க, நீ என்னடி இது வேண்டவே வேண்டாங்கிற, நான் எல்லாம் ரெடி பண்ணி தரேன். இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், நீ சாதாரணமாக பண்ணுற ரெகுலர் ரசம் போருன்னு சொன்னா சார் அவன் என் பொண்ணு. இந்தாங்க சாப்பிட்டு தெம்பா சொல்லுங்க. நான் சாப்பிட்றேன் சார், உண்மையிலே அவ்வளோ சாப்பிட வைக்கிறேன் சார். இப்போ வாங்க, நீங்களும் உங்கள் பொண்ணு கொடுங்க, வாங்க. கர்ப்பகால பெண்களின் கனவுகளும் கவலைகளும் இந்த தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். தமிழா மேடையில் வந்து இது வந்து ஒரு விவாத நிகழ்ச்சியாக மட்டும் இல்லாமல் நிறைய நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நிகழ்வுகளாக கூட நடந்திருக்கு. இந்த நேரமும் கூட தமிழா மேடைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நேரம்னு சொல்லலாம், ஒரு நெகிழ்வான தருணம்னு சொல்லலாம்.
இந்த தமிழா நிகழ்ச்சியில் இந்த பிரசவ காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க இதே காலகட்டத்தில் ஒரு பெண்மணிக்கு நாங்கள் வளைகாப்பு நடத்தி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம். உங்களுக்குலாம் இருக்கக்கூடிய கேள்வி இருக்கலாம், இங்கே இவ்வளவு கர்ப்பிணி பெண்கள் இருக்கும்போது ஏன் இவங்களுக்காக மட்டும் இந்த வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். ஆக்சுவலாக அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷலான ரீசன் இருக்குது. அதை நான் சொல்கிறத காட்டிலும் அந்த பெண்ணே சொன்னால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து செகண்ட் பேபி இது பாப்பாவு. ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன். எல்லா சொந்த பந்தங்களாம் வந்து எனக்கு இது மாதிரி வளைகாப்புலாம் பண்ணணும்னு. ஏன் பண்ணலைன்னா, நானும் அவரும் லவ் மேரேஜ். எங்கள் வீட்டில் ஏற்றுக்கலை. எங்கள் வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க வீட்டில் ஏற்றுக்கலை. அதனால் ப்ரோக்ராம்லாம் வைக்க முடியாது. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே ஒரு 4-5 பேர் சேர்ந்து பண்ணால் தான் அதோட ஃபங்க்ஷனு. யாருமே இல்லாமல் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷனே கிடையாது இல்லையா? நீங்கள் இன்னொரு முறை உங்களுக்காக யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க, உங்களுக்காக எல்லாரும் இருக்கோம். இந்த வளைகாப்பு நிகழ்ச்சி கோடிக்கணக்கான பேர் பார்க்க போகிறாங்க. உங்கள் வளைகாப்பு நிகழ்ச்சியை கோடிக்கணக்கான பேர் பார்க்க போகிறாங்க. இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியில் உங்களை வாழ்த்துவதற்காக முக்கியமான சிறப்பு விருந்தினர் கூட வந்திருக்காங்க. இந்த நிகழ்வை இன்னும் நெகிழ்ச்சி ஆக்குறதுக்காக நடிகர் திரு நாஞ்சில் விஜயன் மற்றும் அவருடைய மனைவி. வாழ்த்துக்கள் ஐயா, வணக்கம். கவலைப்படாதீங்க, யாருமே இல்லைன்ட்டு. ஸோ கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க. நீங்கள் பேசும்போது எங்களுக்கே அங்கேருந்து எனக்கு கண் கலங்கிடுச்சு. ஏன்னா இங்கே கன்சீவாக இருக்க எல்லா பெண்களுக்கும் தெரியும் இந்த வளைகாப்புங்கிறது எவ்வளோ பெரிய மொமெண்ட் அப்படின்ட்டு. ஸோ ஒரு பெண்ணால் கண்டிப்பாக அதை நடக்காமல் இருக்கிறது என்னால் நினச்சி பார்க்க முடியல. நான் சமீபத்தில் என்னுடைய மனைவிக்கு வளைகாப்பு பண்ணும்போது கூட என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, ஏப்பா இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ ஆடம்பரமாக இந்த வளைகாப்பு பண்ணணுமா அப்படின்ட்டு. இந்த ஆடம்பரமும் இந்த பிரம்மாண்டமும் இந்த சொசைட்டிக்காக இல்லை, என் குழந்தைய சுமக்கிற என்னுடைய மனைவிக்காக தான் நான் பண்ணேன். ஆக்சுவலாக இன்னைக்கு நாஞ்சில் விஜயன் அவர்கள் நம்மோட இருக்காங்க. இன்னும் ஒரு 3-4 நாட்களில் வந்து அவங்களோட மனைவிக்கு டெலிவரி இருக்கு. அவங்களோட குரூஷியலான டைமும் கூட உங்களை வாழ்த்தணுங்க ஒரே காரணத்துக்காக அவங்க தம்பதியாக இங்கே வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி நாஞ்சில் விஜயன். முறையில் நானே என் தங்கச்சிக்கு இந்த வெள்ளிக்காப்பு கொடுக்கலாம். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. உண்மையிலே நீங்களோட வருகைக்கு வந்து பெரிய சந்தோஷம். அண்ட் இவங்க வந்து அரவணைக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சிறப்பு விருந்தாக வந்து உங்களுடைய பங்களிப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். ரெண்டுங்க. தேங்க்யூ. இங்கே இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு உங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களோட மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர் நீங்களும் வரலாம். இந்த நிகழ்ச்சி முழுவதும் கர்ப்பிணி பெண்களும் அவங்களோட குடும்பத்தினரும் அப்படின்னு சொன்ன உடனே A4 ஹாஸ்பிட்டல் பர்த்திங் சென்டர்லேருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற அனைத்து கர்ப்பிணி பெண்களுக்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ A4 ஹாஸ்பிட்டல் பர்த்திங் சென்டர்லேருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து கர்ப்பிணி பெண்களுக்கும் A4 ஹாஸ்பிட்டல் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். A4 ஹாஸ்பிட்டல் பர்த்திங் சென்டர்லேருந்து பர்த்திங் கிளாஸஸ் இங்கே கலந்து கொண்ட அனைத்து தமிழா பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கும் கிளாஸஸ் ஃப்ரீயாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கிளாஸஸில் கலந்து கொள்கிறோம், உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். அது முற்றிலும் இலவசம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கிளாஸஸில் கலந்து கொள்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மேபி உங்களுக்கு டெலிவரி அந்த ஹாஸ்பிட்டல் நடக்குது அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு 30% கன்செஷன் கூட கிடைக்குது. இந்த பெயின்லெஸ் டெலிவரிக்கு வந்து நீங்கள் எந்த சென்டர் வேணால் சூஸ் பண்ணலாம். A4 ஹாஸ்பிட்டலோடைய எந்த சென்டர் வேணால் சூஸ் பண்ணலாம். அங்கே உங்களுக்கு டெலிவரி நடக்குற பட்சத்தில் 30% கன்செஷன் கூட கிடைக்குது. கர்ப்பிணி பெண்களின் கனவுகள் மற்றும் பயங்கள் நிறைய விஷயங்கள் சார்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த நிகழ்வில் நம்மளோட 2 சிறப்பு விருந்தினர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஒருவர் மிஸ்ஸஸ் அனுபமா குமார், சைல்ட் பர்த் எஜுகேட்டர்.
இன்னொரு சிறப்பு விருந்தினர் டாக்டர் மிருதுபாஷினி அவர்கள், கிளினிக்கல் டைரக்டர் மதர்ஹுட் ஹாஸ்பிட்டல். ஓகே, உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த குறிப்பிட்ட ப்ரெக்னன்சி காலகட்டத்தில் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட், எவ்வளோ உற்சாகம் இருக்கோ, எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருக்கோ, கூடவே பயமும் கூட இருக்கும். அப்படி உங்களுக்கு இந்த நேரத்தில் எந்த பயம் உங்களை ஆட்கொண்டிருக்கு, எந்த பயம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது? பயம் இனிஷியலாக வந்து நம்மளுக்குள்ள ஒரு ஹியூமன் பீயிங் வளர்ந்துட்டுருக்கு, அது ஹெல்த்தியாக வளரணும் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்கும். நிறைய மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் வந்து ஒரு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமலே இன்னுமே போயிட்டுருக்குன்னு தான் சொல்லுவேன். நிறைய இப்படி இருக்கக்கூடாது. இப்போ அவங்களே சொன்னாங்க, இந்த மாதிரி படுத்துட்டு எழுந்து இப்படி உட்காந்து அதுக்கப்புறம் தான் திரும்பி இன்னொரு பக்கம் படுக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிறத வந்து தட்ஸ் ஆக்சுவலி அ மித். அது வந்து நம்மளோட ஒரு மூட நம்பிக்கை தான். அந்த மாதிரி உண்மை கிடையாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு திரும்பி படுக்கலாங்கிற அந்த புரிதல் நிறைய பேருக்கு இருக்க மாட்டேங்குது. அதனால் நிறைய விஷயம் சொசைட்டியில் வந்து இப்படி இருக்கக்கூடாது, ப்ரெக்னன்சியில் வேகமாக நடக்காதீங்க, நிறைய பேர் படி ஏறி இறங்காதீங்கன்னே சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்டலாம் ஆரம்பத்தில். ஸ்டெப்ஸ் ஏறாதீங்க, ஆனால் அது நல்லது, அது பண்ணலாம். அந்த கரெக்டான புரிதல் நிறைய பேருக்கு இல்லாததுனாலே நிறைய கேர்ள்ஸுக்கு ஒரு பயம் கிரியேட் ஆகுது. நம்ம இப்படி பண்ணுறோமே, நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு. ஓகே, பிரதானமாக உங்களுக்கு ஒரு மெயினான பயம் என்ன? குழந்தை பெற்றுக்கிறதே ஒரு பெரிய பயம்தான். ஏன், என்ன பயமாக இருக்குது உங்களுக்கு? இப்போ மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஆகிடுச்சு. இல்லை, வச்சுக்கிற வரைக்கும் அது பெரிய பிரச்சனையாக இல்லை. நான் நார்மல் கேர்ளாக இருக்கேன், அவங்க பாட்டுக்கு உள்ளே இருக்காங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு இருந்தான். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நான் ஒர்க்குக்கு போகிறேன், எனக்கு வந்துட்டு 6 months மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்குறாங்க. லீவு 6 மாதம், அதுவும் பெய்ட் லீவ் கொடுக்குறாங்க. 6 மாதம் சும்மா இருக்கும்போது பெய்ட் லீவ் கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவோம். பட் எனக்கு அந்த லீவ் கூட ஒரு பயமாக இருக்குது. ஐயோ, எப்படி நம்ம குழந்தைய பார்த்துக்க போகிறோமோ, நம்ம அதாவது நெக்ஸ்ட்டு ஃபேஸ் போகிறோம். நான் அதாவது உமன்லேருந்து மதராக போகிறேன். ஸோ அந்த ஃபேஸ் எவ்வளோ பெரிய பயத்தை எனக்கு கொடுக்குதுன்ட்டுன்னு அந்த லீவை கூட என்னால் என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு பயத்தை தான் எனக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இவர்களை போல வேற யாருக்கு பயம் இருக்கு? ப்ரெக்னென்சி சுகர்னு சொல்லிட்டு எல்லாம் பயமுறுத்துறாங்க. அது ஒன்ஸ் வந்துருச்சுன்னா வந்து போகவே போகாது அப்படின்னு. எனக்கு சுகர் நார்மலாக தான் இருக்குது. ஆனால் எல்லாரும் சொல்லி இப்போ ஏதாவது ஒரு ஆசைக்கு என்னைக்காவது ஒரு நாள் கூட ஏதாவது ஒரு ஐஸ்கிரீமோ இல்லை ஃப்ரூட்ஸ் சாப்பிடவே இப்போல்லாம் பயம் இருக்குது. நம்ம டெய்லி ஃப்ரூட் ஜூஸ் எடுக்கிறோமே, அதனால ஏதாச்சும் சுகர் இன்க்ரீஸ் ஆகிடுமா அப்படின்ற மாதிரி ஃபியர். வேற என்ன பயம் இருக்குது? ஆக்சுவலி இப்போது சாப்பாடு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னால் 5th month வரைக்கும் எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துச்சு, கண்ட்ரோல் ஆகலை. ஸோ அதனால் என்னால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அதை தான் சாப்பிட முடிஞ்சுது. எனக்கு அனாமலி ஸ்கேனில் வந்து 320 grams சம்திங் வெயிட், பேபி வெயிட் இருக்கணும்னா என்னோடய சரௌண்டிங்கில் இருக்கவங்க ரொம்ப கம்மியாக இருக்குது. டாக்டரை கேட்டால் அது நார்மலான வெயிட்டு தான் அப்படின்ற. இப்போ என்னென்னா, அந்த குழந்தைக்காக நான் அதிகமாக சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் எனக்கு இதாகுது. ப்ரோட்டீன் பவுடர், எனக்கு ஆக்சுவலி ப்ரோட்டீன் பவுடர் பிடிக்க மாட்டேங்குது. இந்த டைமில் எனக்கு நார்மலாகவே பால் பிடிக்காது. ப்ரோட்டீன் பவுடர் நைட் படுக்கும்போது குடித்தா குழந்தை வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறாங்க. பட் ஆனால் அது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இது குழந்தைக்காக நான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதுவே எனக்கு பெரிய ப்ரெஷராக இருக்குது. ப்ளஸ் வந்து சுகர் கிரேவிங்ஸ் எனக்கு இருக்குது இந்த டைமில். ஆனால் சாப்பிட்டா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ரொம்ப அதை சொல்லியே பயமுறுத்துறதுனால அதான் பிடிச்சதை சாப்பிடவும் முடியல, பிடிக்காத சாப்பிடாம இருக்கவும் முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷருக்கு இதாகும். ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இயரால் இருக்கோம். இருந்தாலும் கூட இவங்களுக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் கேட்க விரும்புகிறதுன்னா, இன்றைக்கி தேதிக்கும் இந்த ஒரு காமனான மித்ஸ் வந்து சூழ்ந்துக்கிட்டே தான் இருக்குது. எவ்வளோ பேர் இருந்தாலும் இதே கேள்வி எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த காமனான மித்ஸ் வந்து கண்டிப்பாக பிரேக் ஆகியே ஆகணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? உதாரணத்துக்கு அவங்க சொன்னாங்க படி ஏறக்கூடாதுலாம் இப்போ சொல்கிறாங்க. ஸோ அப்படி காமனாக இருக்கக்கூடிய மித்து, இதை உடச்சி ஆகணும் அப்படின்னா என்ன மித்து சொல்வீங்க? அதான் அவங்க திரும்பும்போது எந்திரிச்சு உட்காந்து தான் திரும்பணும். அப்படி திரும்பினா தான் கொடி வந்து சுத்தாது, இல்லைன்னா அப்படியே திரும்பினா கொடி சுற்றிடும். அது வந்து ஒரு மித்து தான். ஆமாங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் குங்குமப்பூ சாப்பிடு, அப்போ தான் குழந்தை கலராக பிறக்கும். ஐயோ, கருப்பு திராட்சை எதுக்கு போய் தொடுற, குழந்தை கருப்பு ஒட்டிடும். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் வந்து குழந்தை வந்து கலராக பிறக்கும் அப்படிங்கிறது வந்து மித்து தான். இப்போ இன்னைக்கு தேதிக்கு இது கேட்குறாங்களா உங்ககிட்ட? ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் பிலீவ். இன்னும் எத்தனை பேர் வீட்டில் குங்குமப்பூ சாப்பிட சொல்லுங்க, அப்புறம் மாதுளம்பழம், இது ரெண்டும் எத்தனை பேர் வீட்டில் கேளுங்க. இப்போ எத்தனை பேர் வீட்டில் குங்குமப்பூ சாப்பிட சொல்கிறாங்க, சும்மா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மாதுளம்பழம் சாப்பிட்டா குழந்தை கலராக பிறக்கும், டெய்லி மாதுளம்பழம் சாப்பிடு, இதெல்லாமே வந்து அகெயின் அ மித். ஆக்சுவலாக இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடுனால குழந்தை கலராக பிறக்கும் இல்லைங்க. பேபி வந்து பார்த்தீங்கன்னா அட் த மொமெண்ட் ஆஃப் கன்செப்ஷன் பேபியோட கண்ணோட கலர், ஸ்கின்னோட கலர், பேபி வந்து ஆனா பெண்ணா, இது எல்லாமே வந்து முடிவாயிரும். அடுத்து இவங்கெல்லாம் வச்ச பிரதானமான ஒரு பயம் வந்து என்னென்னா,
எனக்கு ப்ரெக்னன்சி அப்போ ஒரு சுகர் வந்துச்சு அப்படின்னா என் வாழ்நாள் முழுக்க தொடர்ந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்தில் இருக்கான். 2-3 பேர் சொன்னாங்க அதை. இல்லைங்க, அப்படி எல்லாத்துக்கும் அப்படியெல்லாம் இல்லைங்க. சரி, ஒரு சில பேருக்கு இருக்கானா? இருக்கலாம்ங்க, பட் நாட் ஃபார் எவ்ரி ஒன். இது வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ இது ப்ரெக்னன்சியும் போது வர சுகருங்க. டாக்டர், இப்போ உங்களுக்கு இருக்க ஒரு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் இப்போது இவங்க சொல்லும்போது சில மித்து சொன்னாங்க, இன்றைக்கி தேதிக்கும் சூழ்ந்துட்டு இருக்க மித்துன்னு. உங்களோட அனுபவத்தில் நீங்கள் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்க்கக்கூடிய இந்த ஒரு மித்து மட்டும் என் காலத்தில் நான் போகவே மாட்டேங்குது, எல்லாத்துலேயும் கேட்டே இருக்காங்கன்னா என்ன மித்து சொல்லுவீங்க? ஐ எம் வெரி சர்ப்ரைஸ்ட். நான் இவங்கெல்லாம் சொல்கிறத கேட்டு ஐ எம் வெரி சர்ப்ரைஸ்ட். பிகாஸ் எல்லா மித்தும் அப்படியே உசுரோடு இருக்குது. நீங்கள் சொல்கிறது குனியாதே நிமிராதேன்னு சொல்கிறதுலேருந்து ஸ்வீட் சாப்பிடாதே, ஆனால் ஸ்வீட்டு தினம் வீட்டில் பாக்ஸ் இருக்கும். ப்ரெக்னென்ட் அவங்க கேட்டு பாருங்கள், எந்த வீட்லையான ஸ்வீட் இல்லாமல் இருக்கான்னு கேட்டு பாருங்கள். அப்போ அந்த இன்டேக் ஆஃப் ரிஃபைன் சுகர், அதாவது ஒயிட் சுகர் வந்து ரொம்ப 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 ஜாஸ்தி ஆகிடுச்சு. அது வந்து இன்றைக்கி சவுத் ஏஷியன் பாப்புலேஷன், இந்தியன் பாப்புலேஷனில் எல்லாருக்குமே டயபெட்டிக் ஜீன்ஸ். டயபெட்டிக் கேபிட்டல் உங்களுக்கும் இருக்குது, எங்களுக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அதை வந்து நம்ம ப்ரெக்னென்சியில் அது வந்து ஜாஸ்தியாக மேனிஃபெஸ்ட் ஆகும். அந்த சமயத்தில் போய் நம்ம எக்கச்சக்கமாக சுகரை கொடுத்தோம்னா அது தவறு. ஓகே, இப்போ நீங்கள் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ண சொன்னீங்க. ஒயிட் சுகர் போல் வேறு என்ன விஷயத்தை ப்ரெக்னன்சி டயத்தில் அவாய்ட் பண்ணணும், எதை எடுக்கக்கூடாது? என்ன எடுக்கணும்னு சொல்கிறேன். ப்ரோட்டீன், புரதச்சத்து இருக்கிற ஆகாரம் அவசியம். ஏன்னா நீங்கள் உங்கள் உடம்பு வந்து ஒரு பேபியை ஃபார்ம் பண்ணுது. உங்கள் உடம்பு ஒரு பேபியை ஃபார்ம் பண்ணும்போது என்ன அது மூலப்பொருள் என்னன்னு கேட்டால் புரதச்சத்து. புரதச்சத்து எதில் இருக்குதுன்னு கேட்டால் நீங்கள் அதுக்கு வந்து ரொம்ப ஃபேன்சியாக யாரோ சொன்னாங்க ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிறேன், தேவையே கிடையாது. நிலக்கடலையில் இருக்குது, பொட்டுக்கடலையில் இருக்குது, பாலில் இருக்குது, தயிரில் இருக்குது, ஆல் மில்க் ப்ராடக்ட்ஸில் இருக்குது, சுண்டல், கடலை இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்குது. சாப்பாட்டில் ஒவ்வொரு நேரமும் பருப்பு இருக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சாதாரண விஷயங்கள்லையே நீங்கள் ஒவ்வொரு நேரமும் நான் வெஜிடேரியன் ஃபைன், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதைத்தான் சாப்பிடணுங்கிறதும் கிடையாது. நீங்கள் வெஜிடேரியன் டயட்லேயே புரதச்சத்து நல்லா இருக்கிற வழி சாப்பிடணும். ஸோ சிக்கன் எடுத்துக்கலாம், மட்டன் எடுத்துக்கலாம், என்ன எடுத்துக்கலாம், என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக இங்கே நிறைய கர்ப்பிணி பெண்கள் இருக்கீங்க. இப்போ நீங்கள் 2 எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, உங்களோட டவுட்ஸாக இருந்தால் நீங்கள் கேட்கலாம். லேபர் பெயின் வந்து லைக் இப்போ மேபி பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியாவோ இல்லை எதுனாலையோ நிறைய பேருக்கு பயமே லேபர் பெயின் ரொம்ப பெருசாக இருக்கும். அது எப்படி இருக்கும்னே தெரியாமலே லேபர் ரொம்ப பயங்கர வலி இருக்கும்னு நினச்சி நம்ம சி செக்ஷன் போயிடலாம் மைண்ட் செட் வந்து முன்னாலேயே வருது. லேபர் பெயின் நிஜமாவே எப்படி இருக்கும், அது நம்மளால் ஏன் பேர் பண்ண முடியுமா? இந்த ஜென்ரேஷன் உமனால் பேர் பண்ண முடியுமா? எல்லா ஜென்ரேஷன் உமன்னாலையும் பேர் பண்ண முடியுங்க. பட் என்னென்னா பயம். நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கும் நம்ம ஜென்ரேஷனுக்கும் ஏன் பெயின் அதிகமாக இருக்குன்னா பயம் நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறனால. ஸோ நம்ம வந்து பிரசவ வலியில் இருக்கும்போது ஐயோ வலிக்குது, இன்னும் வலிக்குது வலிக்குது அப்படியே நினச்சிட்டு இருக்கும்போது வலி அதிகமாகும். அந்த நேரத்தில் வந்து அந்த வலி இருக்கும்போது மூச்சு பயிற்சி இல்லை வேறு உங்களுக்கு ஒருத்தவங்க அமுத்தி விடுறாங்க, ஒருத்தவங்க ஹாட் வாட்டர் பேக் வைக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வலி அந்த நேரத்தில் உங்களுக்கு கம்மியாக தெரியும். உங்களாலையும் வந்து நல்லா மேனேஜ் பண்ண முடியும். ஆக்சுவலாக முன்னால் வந்து நான் சொல்கிறது ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாலாம் வந்து நார்மல் டெலிவரின்னு சொல்லப்படுற இந்த வெஜினல் டெலிவரியை ஆட் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே சில முயற்சிகள் பண்ணுவாங்க. பார்க்குறவங்கள்ட்டலாம் கேட்பாங்க, எனக்கு இந்த டெலிவரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ இந்த டைம் ஷிஃப்ட் ஆக இப்போ சிலர் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு நார்மல் டெலிவரி வேண்டாம், எனக்கு சி செக்ஷன் போதும், சிசேர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. என்ன காரணத்தினால சி செக்ஷன் பண்ணால் ஓகே நினைக்கிறீங்க? நார்மல் டெலிவரினாலே பயமாக இருக்குது சார். அந்த பெயின் எப்படி இருக்கும், அந்த பெயின் நினச்சி பயமாக இருக்குது. சி செக்ஷன்னா இன்ஜெக்ஷன் போட்டு மயக்கமாக இருப்போம், பேபி கொடுத்துருவாங்க. ஓகே, வலி நினச்சி பயமாக இருக்குது, அதனால் சி செக்ஷன் பண்ணால் ஓகே நினைக்கிறீங்க? ஆமாம் சார். உங்களுக்கு முதல் ப்ரெக்னன்சி அது? ஆமாம் சார். ஓகே டாக்டர், இப்போ இந்த விஷயம் வந்து இப்போ நான் நிறைய இடத்துல சில பேர் கேள்விப்படுறதான, அதாவது வலி குறித்து பயம் இருக்குது. சில பேர் லேபர் வார்டில் வந்து எனக்கு டக்குன்னு சி செக்ஷன் பண்ணிடுங்க, என்னை ஏன் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க, வஜினல் டெலிவரிக்கு வெயிட் பண்ணாதீங்க, டக்குன்னு சி செக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்குது, கேள்விப்படுறோம். இது ரொம்ப காமனாக மாறிட்டு வருதா? இது என்றைக்குமே இருக்கிற பிரச்சனை தாங்க, எப்பயுமே இருக்கிற பிரச்சனை. இது ஒன்றும் பெருசு இல்லை. நீங்கள் சிசேரியன் பண்ணால் அப்போ வலி இருக்காது, அடுத்த 10 நாள் வலி இருக்கும். புரியுதா? 10 நாள் வலி இருக்கும், 1 மாதமாகும் உங்களுக்கு குனிஞ்சு நிமிர்ந்து எல்லாம் பண்ணுறதுக்கு. என்ன ஒரு கட் பண்ணுறோம், இவ்வளோ பெருசு கட் பண்ணும் பொழுது அந்த இடத்துல வலிக்கத்தான் செய்ய போகுது. ஸோ வலியை போஸ்ட்போன் பண்ணுறீங்களே ஒழிய வலியை இல்லாமல் பண்ணுறதில்ல. ஸோ வலிக்காக சிசேரியன் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து அது வந்து கரெக்டான திங்கிங் இல்லை. சிசேரியனுங்கிறது ஒரே ஒன்று மட்டும் ஒரு சென்டென்ஸில் சொல்கிறேன், இது ஒரு மருத்துவ ரீதியாக முடிவெடுக்கக்கூடிய ஒன்று, முடிவெடுக்க வேண்டிய ஒன்று. ஓகே, வலிக்காக முடிவு தயவுசெய்து யாரும் எடுக்காதீங்க. ஏன்னா அது வந்து வலிக்கு ரிலீஃப் இல்லை. வலிக்கு அந்த சமயத்தில் ரிலீஃபாக தோணலாம், பர்மனெண்ட் ரிலீஃப் இல்லை. நான் ஆரம்பத்தில் சொல்லும்போது சொன்னேன், இப்போ நம்ம இருக்க வந்து ஒரு மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஈராவில் இருக்கோம்.
மருத்துவம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னு. எவ்வளோ தூரத்துக்கு மருத்துவம் அட்வான்ஸ்டாக இருக்கோ அதே இடத்துல இன்ஃபர்மேஷன் ஈராலே இருக்கும். நிறைய தகவல்கள் இருக்குது. நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா எங்கெல்லாமோ கொண்டு போகும். உதாரணத்துக்கு எனக்கு தலை வலிக்குதுன்னு மட்டும் அடிச்சு பாருங்களேன், கடைசியில் எங்கே போய் முடிக்கணும், உனக்கு கேன்சர் இருக்குன்னு முடிச்சிடும். சீரியஸ்லி நீங்கள் அடிச்சு பாருங்க, எனக்கு தீரா தலைவலி இருக்குன்னு அடிச்சு பாருங்க, லாஸ்ட்டில் அவன் எங்கே வந்து முடிப்பான்னா உனக்கு கேன்சர் இருக்கும், உனக்கே போய் செக் பண்ணி பாருணும். ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷனை தேடிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம தப்பான இன்ஃபர்மேஷன் போயிடுறோம். ஆக்சுவலி அதுக்கான எக்ஸ்பர்ட்டுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட பிரச்சனைனா எல்லாருமே எக்ஸ்பர்ட் ஆகிடுறோம். ஸோ அதனால் எது சரியான தகவல்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இன்னொன்று, இன்றைக்கி வந்து சி செக்ஷன் அப்புறம் வெஜினல் டெலிவரிலாம் பேசுகிறோம். உண்மையிலேயே இந்த சி செக்ஷன் வந்து நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். உண்மையிலேயே நீங்கள் வந்து ஒரு 20, 30, 40 ஆண்டுகளுக்கு முன்னால் போய் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ சி செக்ஷனோ அது இது டெவலப் ஆகாத காலகட்டத்தில் அவ்வளோ இறப்பில் அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். குழந்தை பிறக்கும் போதே அம்மா இருக்க மாட்டாங்க, இல்லை குழந்தை இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ சி செக்ஷன் வந்த பின்னால் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கூட 2 பேரையுமே காப்பாற்ற முடியும்னு சூழல் இருந்துச்சு. இந்தியாவிலேயே இருக்கிறதுலையே இறப்பு சதவீதத்தில் வந்து கரெக்டாக வச்சுருக்க மாநிலம் தமிழ்நாடு தான். இந்தியா முழுக்கவே பார்க்கும்போது மற்ற மாநிலங்களில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து குழந்தை பிறப்பு வருதுன்னா யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது காம்ப்ளெக்ஸ் பிரச்சனை வந்துடுது. ஆனால் இங்கே மட்டும்தான் அது பண்ண முடியுது. காரணம் என்னென்னா நம்மக்கிட்ட இருக்க சி செக்ஷனுங்கிற ஒரு அற்புதமான வரப்பிரசாதம். ஆனால் அதை வந்து தேவையான நேரத்தில் பயன்படுத்தணும், நாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க சொல்லணும் உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அதனால் நீ பயன்படுத்தணும்னு சொன்னால் அது ஓகே. நாமளே ஓகே நமக்கு சி செக்ஷன் ஒரு வார்த்தை தெரியுக்காக டாக்டர் எனக்கு சி செக்ஷன் பண்ணிடுங்க அப்படின்னு ஏதோ மாத்திரை கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது. ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இரு தரப்பினருக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 2 சிறப்பு விருந்தினருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய இன்சைட்ஃபுல்லான கருத்துக்கள் சொன்னீங்க. நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது, நிறைய குழப்பங்கள் இருந்தது. உங்களுடைய அனுபவத்தின் வழியே அதை கிளியர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் பிசுப்பிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் தமிழா கோ பவர்ட் பை பிரிஸ்டா உமன்ஸ் வியர். அனைத்திலும் பெஸ்டா பிரிஸ்டா உமன்ஸ் வியர். ஸ்பெஷல் பார்ட்னர் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனைகள். கோ பிரசன்டட் பை சரவணா எலைட் கோல்ட் அண்ட் டைமண்ட். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.